நம்ம வில்லேஜ் பேபிஸ்னாலே பாரம்பரியம், புதுமை, பிரம்மாண்டம், வெறித்தனமான சுவை. அந்த மாதிரி இன்னைக்கு சூப்பரான ருசியான ஒரு சமையல். இன்னைக்கு கடை ஆட்டுக்கறி, நிறைய காய்கறிகள், அதோட கண்ணாடி பாட்டில்கள், இது எல்லாத்தையும் கலந்தடிச்சு கண்ணாடி பாட்டில கடை கறி சூப் செய்ய போறோம். கடை கறி சூப் வைக்கிறோம் நாங்க. சுவையான சூப் சாப்பிட வாங்க. நம்ம சேனல் வாழ்த்து பிள்ளைங்களுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்களும் பாக்குற நெஞ்சங்களுக்கு இன்னைக்கு கடை ஆட்டுக்கறி சூப் செஞ்சு அஸ்தபரம். இல்ல எனக்கு இந்த டானிக்கே இது மாதிரி ஏதாவது குடிச்சனா வாந்தி வந்துருமா? என்ன பயமுறுத்துறதுக்கு என்ன பண்ணியா? என்னது போய்ட்டா குடிச்சு வந்து பார்த்துக்க. அமைதா அது தனியாக போடுறோம். அப்படிதானே அதானே பாட்டில்கள் திரும்ப ஃப்ரீயா கத்துமாப்பா பண்றான். அது செய்யணும். அதை இப்போ எடுத்து வச்சிருக்கிறது தான். பாட்டில சோப்பு போட்டு கழுவி கவுத்து நல்லா பாட்டில ரெடியா இருக்கு. ஆட்டுக்கறி சூப் வைக்க பாட்டில அலசி ரெடியா இருக்கு. கலர் கலரான காய்கறி வெட்டி ரெடியா இருக்கு. கடக்கறி பெருசு பெருசா ரெடியா இருக்கு. மசாலா எல்லாம் ரெடியா இருக்கு. பாட்டில சேர்த்துக்கலாம். முதல்ல வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேல கொடமிளகாய் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேல வெட்டி வச்ச கடக்கறி சேர்த்துக்கலாம். அதுக்கு மேல பச்சை மிளகாய். அடுத்தது வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு. அது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கு மேல இஞ்சி. அதுக்கு மேல பூண்டு. அதுக்கு மேல பிரியாணி இலை. அதுக்கு மேல மிளகு. அடுத்ததா சூப்புக்கு முக்கியமானதே கரம் மசாலா, இன்னொன்று மஞ்சத்தூள். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் பேபிஸ் ரெடி பண்ண குட் பேபி கரம் மசாலா அண்ட் மஞ்சத்தூள். கரம் மசாலா வந்து இதில் எல்லா ஃப்ளேவர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். நல்ல வாசனையாக இருக்கும். இது வெஜ் ரெசிபி, சிக்கன், மட்டன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாங்க. இன்னைக்கு சூப்புக்கு முக்கியமாக மணமணக்க போது நம்ம மட்டன் மசாலா. இந்த கரம் மசாலா நீங்களும் வாங்க நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அமேசான்ல அவைலபிளாக இருக்குது. அமேசான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை செக் பண்ணி பாருங்க. அடுத்தது புதினா சேர்த்துக்கலாம். அது கூடவே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம்.
மூடிட்டா அதெல்லாம் இன்னைக்குள்ள எல்லாம் நானும் கணக்கு இருக்கேன். ஆட்டுக்கறி சூப்பு வைக்க பாத்திரம் தண்ணி சேர்த்தலாம். பாட்டில தண்ணில வச்சுக்கலாம். அம்பிகா தேடு விடு. லாங் அப்பாட்ட கொண்டு விடு. அம்பிகா தேடு விடு. கொண்டு விடு அத்தைட்ட விடு. அம்பிகா தேடு விடு. அங்க வேற அத்தை இருக்கா. தங்கம் தங்கம் அட்டு வந்துச்சுடா. கீழே போட்டு போறாங்க. அதை கெட்டிமா பிடிச்சிட்டாரு. கொண்டு விடு. அம்பியாட்ட போய் கொடு. அம்பிகா தங்கம் ஏ தங்கம்லே அந்த 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 கெட்டிமா பிடிச்சிட்டேன். அத்தை கொடு. அத்தை கொடு. அதை வச்சு அம்பியாட்ட கொடு. அந்த இடத்தவங்க அத்தையில கொடுன்னா தெரியல. அம்பியாட கொடுன்னாதான் தெரியுது. பொடி வைக்கலாம். சும்மா இந்த இது அதெல்லாம் எடுத்துடல இன்னைக்கு. கறி வந்து நல்லா சாஃப்டா வெந்துருச்சுங்க. ரெடி ஆயிடுச்சு சூப்பு. கறி நல்லா வெந்துருச்சு. உள்ள இருக்கிற பாட்டில எடுத்து வச்சுக்கலாம். சுவையான வெள்ளாட்டு கறி சூப் ரெடி. சுவையா வித்தியாசமா இன்னைக்கு பாட்டில்ல செஞ்ச கெடா கறி சூப் அருமையா ரெடி ஆயிருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமே. ஸோ இன்னைக்கு கலை வந்து கொஞ்சம் அவசர வேலையே போயிருக்காங்க. அதனால அவங்களால சாப்பிட முடியல. நாங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றோம்.
அந்த கெடா கறி காய்கறி இதெல்லாம் போட்டு சூப் வச்சு சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கறி நல்லா சாஃப்டாக வெந்து போயிருக்கு. நாங்கள் கூட நினச்சோம் அந்த பாட்டிலில் வச்சதுமே ஒரு வேளை வெந்து போகாதோ அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தோம். அந்த ஹீட்டில் நல்லா வெந்து கறி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. அந்த பாட்டில் எல்லாம் சேர்த்து ஆவியில் வேக வைக்கும் போது நல்லா ஹீட்டில் இறங்கி நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்குங்க. கறி நல்லா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நம்ம எப்போதும் மட்டன் மட்டும்தான் சூப் வச்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி காய்கறிலாம் சேர்த்து வச்சு சூப்பு சாப்பிட்றது இது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. சூப்புனா சூப்பு செம்ம சூப்புங்க. சூப்புன்னா இது தாங்க அப்படியே குடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல தோடுதுங்க. அவ்வளோ ஒரு அருமையாக சுவையாக இருக்குங்க. ஆட்டுக்கால் சூப்போட ஆட்டுக்கறி சூப்பு செம்மையாக இருக்குது.